வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழத் தெரிந்த நம்மளுடைய துலா ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசின்னு தான் சொல்ல முடியும். மேலுமே இவங்க தராசை ராசி சின்னமாக கொண்டிருக்காங்க. சமநிலை, நீதி மற்றும் நேர்மையான உறவுகளை கொண்டு வாழ்க்கையை ரசித்து வாழ்வது இந்த தராசை சின்னமாக கொண்ட இவங்க. மேலுமே இன்ப துன்பங்களையும் நியாய அநியாயங்களையும் சமமாக பார்த்து அமைதியான, ஆடம்பரமான மற்றும் அழகிய வாழ்க்கையை விரும்பக்கூடிய சுக்கிரனோட ஆதிக்கத்திற்குட்பட்டவங்க தான் இந்த துலா ராசி நேயர்கள். இந்த துலா ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு? மேலுமே சுக்கிர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, பெர்ஃபெக்டாக செய்ய தெரிந்த நண்பர்களாகவும் இந்த துலா ராசி நண்பர்கள் இருப்பாங்க. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே இவங்க பார்த்தீங்களா, நம்ப முடியாத பல நல்ல குணங்களை கொண்டு இருப்பாங்க. அனைத்து இடங்கள்லையுமே இவங்களோட சமூக அக்கறையானது அதிகமாகவே இருக்கும். மேலுமே அதே போன்று அனைவர்கிட்டுமே ரொம்ப இயல்பாக ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம ஏழ்மையாக பழகக்கூடிய நண்பர்களாகவும் இந்த ராசி நண்பர்கள் இருப்பாங்க. மேலுமே இந்த ராசி பார்த்திங்களா 7வதாக வரக்கூடிய ராசி தாங்க. சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடிய இந்த துலா ராசிக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? இந்த தை மாதத்தில் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நம்ம குறித்து தான் பார்க்க போகிறோம். மேலுமே நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு, இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் யோகமாக இருக்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் பரிகாரமாகவும் இவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவங்க எடுத்து ஒரு காரியத்தை அதை செய்து முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதில் வெற்றியுமே பெறக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே அனைவருமே பெருமைப்படும்படி இவங்க பார்த்திங்களா நடந்து கொள்வாங்க. அதற்காக தனிக்கணம் பிடித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது காதல், பாசம், அன்பு அப்படின்னு எது வந்தாலுமே சரிங்க, அவங்கள அடித்து கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேலுமே இந்த துலா ராசிக்கார்ட்ட பார்த்திங்களா நம்ப முடியாத பல நல்ல குணங்கள் நிறையவே இருக்குது. மேலுமே இவங்களுக்கு பார்த்திங்களா திடீர்னு கோபம் வரும். துலா ராசிக்காரர்களுக்கு அனைத்து இடத்துலையுமே அவங்க சமூக அக்கறையோடு இருப்பதை நம்ம கூட பார்த்துருப்போம். அதே போன்று தாங்க அனைவர்கிட்டையுமே இயல்பாக பேசுவாங்க. எளிமையாக பழகக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க. வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியுமே அனுபவித்து வாழ்வதில் நிறைய உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே துலா அப்படின்னாலே காதல் என்றே கூட சொல்லலாம். மனிதர்கிட்ட மட்டும் இல்லாமல் இயற்கை, விலங்குகள், பூக்கள் ஆகியவற்றின் மீது ரொம்ப அன்போடு இருப்பாங்க. மேலுமே சமூகத்தின் மீது ஒரு அக்கறையாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே கணவனோ அல்லது மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். தனக்கேற்ற துணையை பார்த்திங்களா தானாகவே தேர்ந்தெடுத்து உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலுமே நம்மளுடைய துலா ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சியில் உறுதியாக இருந்து முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைச்சிருக்கு. மேலுமே உங்களோட ராசிக்கு தன குடும்பாதிபதியும் சப்தமாதிபதியுமான தைரிய வீரிய பாக்கிரமான காரகன் செவ்வாய் கேந்திரஸ்தானமான 4 உச்ச சமமாக சஞ்சரிக்கிறதுனால உங்ககிட்ட இருந்து வந்த சோம்பல், நலிவு எல்லாமே விலகி எப்போதுமே சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட தொடங்குவீங்க. மேலுமே அரைகுறையாக விட்டு வைத்த வேலைகள் எல்லாமே செய்து முடித்து லாபம் அதில் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே பயந்து செயல்பட்ட நிலைகள் இனி இருக்காதுங்க. உங்களை குறை சொல்கிறவங்களும் பாராட்டும் நிலையானது உங்களுக்கு ஏற்படும். வியாபாரம் மட்டும் இல்லாமல் தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவீங்க.
பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தலைமையோட ஆதரவோட புதிய பொறுப்புமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துவது உங்களோட திறமை அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருக்கக்கூடிய குருவால் குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்பட போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மேலுமே எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும். விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் உங்களுக்கு அக்கறை இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மேலுமே நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த வழக்கு பிரச்சனை இது எல்லாமே முடிவிற்கு வரும். நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்யக்கூடிய ஒரு நிலையானது சில பேர்த்துக்கு ஏற்படும் வகையில் தான் இருக்கும். சொந்த இடம் இல்லை, வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை நீண்ட நாளாகவே இருந்திருக்கும். அவங்க பார்த்திங்களா சொந்த வீட்டில் குடியேறும் நிலையானது உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. வங்கியில் கேட்டிருந்த பணமுமே கைக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே ராஜேஸ்வரியை வழிபட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் பெருகும் ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவில் திட்டங்கள் திட்டி அதை செயல்படுத்தல வல்லவரான உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியோட ராகு கூட்டணி அமைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். எதிர்பார்ப்பு தள்ளி போகலாம். உங்களோட வாழ்வுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். மேலுமே நீங்கள் நீண்ட நாளாகவே எதிர்பார்த்திருந்த வருமானம் வரும். வரவிற்கு ஏற்ப செலவு செய்ய பழகிக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்களா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடன் பணி செய்கிறவங்க உங்களுக்கு எதிராக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நமக்கு யார் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு தான் இருக்குது. மேலும் அதை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அவங்க செய்த தவறுக்கு உங்கள் மேலே பழி சுமத்துவாங்க அப்படின்னா கூட மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஜனவரி 29 வரைக்குமே உங்களோட பாக்கியாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனத்தினால சாதனை நீங்கள் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கலானது சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே துர்க்கையை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி கொடுக்கும் வகையில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, விசாகம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டம் உலக ஞானத்தையும் ஒன்றாக கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த தை மாதமானது யோகமான மாதமாக அமைச்சிருக்கு. இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோமா, ஞானக்காரகன் குரு பார்த்திங்களா பாகிஸ்தானத்தில் வக்கரமாகி இருக்கிறதுனால பண வரவில் எதிர்பாராத தடை தாமதம் இது எல்லாமே ஏற்பட போகுது. அதே மாதிரி அவசரமாக சில வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. உடலில் ஏற்பட்ட பாதிப்புமே விலக ஆரம்பிக்கும். விரைய செலவானது குறையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றுமே நிறைவேறும். தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளுமே விலகும். தேவையற்ற ஒரு பணமானது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். விஐபிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஜனவரி 29 வரைக்குமே எடுக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் இருக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தமே கிடைக்கும். இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பிப்ரவரி 7 முதல் ராசிநாதன் உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஆடை ஆபரணம் சேரும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பிப்பீங்க. மேலுமே புதிய வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். அரசு பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கூட உழைப்புமே உங்களுக்கு அதிகரிக்கும். அவசர வேலைகளால் நீங்கள் அலையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதனால் உடல்நிலையில் பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழலானது உருவாக்கும். ஸோ நேரத்துக்கு சாப்பிடுங்க. உங்களுடைய பிரச்சனையானது அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டமானது அமைச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய துளாராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் யோகமாகவும் எப்போதுமே அவங்களும் மகிழ்ச்சியாகவும் இருக்க என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய ராசி கட்டத்தில் 7ஆவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த துலா ராசிங்க. இந்த ராசியோட அதிபதியாக இன்பங்களுக்கு காரகனான சுக்கிர பகவானே இருக்கிறாரு. இந்த துலாம் ராசி பார்த்திங்களா சுக்கிர பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களோட குடும்பமானது பெரும்பாலும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் தான் இவங்க பிறக்கிறாங்க. இந்த ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க நல்ல ஒரு தோற்றப்பொழிவோடு
பிறரை கவர்ந்திழுக்கும் ஒரு தன்மை கொண்டிருப்பாங்க. இத்தகைய துலா ராசிக்காரரு இவங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே சீரும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இவங்களோட வெற்றி நிலை அடையவும் தொடர்ந்து சுக்கிர பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே வெள்ளிக்கிழமையில் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகளை ஏதாவது நீங்கள் நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் போட்டு நீங்கள் சர்க்கரை கற்கண்டுகள் போன்றவை எல்லாமே நைவேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் சுக்கிர பகவானோட மந்திரங்களை துதித்து வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.